This is my Bible. This is my Bible. This is God's word. This is God's word. I will love it. I will love it. Read it. Read it. Believe it. Believe it. Live it. Live it. இது என்னுடைய பைபிள். இது என்னுடைய பைபிள். இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. இது நேசிப்பேன். இது நேசிப்பேன். வாசிப்பேன். வாசிப்பேன். விசுவாசிப்பேன். விசுவாசிப்பேன். அபியாசிப்பேன். அபியாசிப்பேன். Now in our series on the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிற இந்த செய்தியின் வாயிலாக, அதாவது தொடர்ச்சி செய்தியில we are now at the part where I'm talking about the ethics of the kingdom. நாம் இந்த பகுதியில் இருக்கோம் என்று சொன்னால் ராஜ்யத்தின் நெறிமுறைகள். How do we as Christians, how do we as subjects of the kingdom of God, how do we conduct ourselves? ஒரு கிறிஸ்தவர்களாக ராஜ்யத்தின் குடிமக்களாக நம் வாழ்க்கையை நாம் எப்படி வழி நடத்துகிறோம்? Now, before this, just to remind you, we have seen explaining the kingdom. அதாவது உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்கு நாம் எதை பார்த்தோம்னு சொன்னால் ராஜ்யத்தை நாம் விரைவாக்கணும். Now, we all hear about the kingdom of God. What is the kingdom of God? நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவ ராஜ்யம் என்றால் என்ன? Now, you may have forgotten, some of you may not be here. I want to encourage you, go into the YouTube. The sermons are there. You need to listen. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு சிலர் மறந்திருக்கலாம், அல்லது நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம், அப்பொழுது நீங்கள் எல்லாமே கூட இருந்திருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இது தெரியல என்று சொன்னால் நீங்கள் யூடியூப் வாயிலாக சென்று இந்த காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல நாம் பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் கேட்கும்படிக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். What is the whole plan of God? தேவனுடைய முழு திட்டம் என்ன? What is the entire Bible all about? அதாவது முழு வேதாகமத்துடைய நோக்கம் என்ன? This was my question as a Christian, about 5 years old as a Christian. அதாவது இது என்னுடைய கேள்வியா இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டு 5வது வருஷத்திலே இந்த கேள்விகள் எனக்குள்ளாக எழும்பினது. From day one I've been studying the scriptures, and by that time 5 years old, by God's grace I was even teaching in a Bible school. Yet I had this question, Lord, what is it all about? What is your plan? முதல் நாள் நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து வேதாகமத்தை நான் வாசிக்க துவங்கினேன். நான் அதுக்கு இடையில் இப்படியாக வேதாகம கல்லூரியில் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன், அதை சொல்லிக் கொடுக்க போதனை பண்ண ஆரம்பித்தேன். ஆனாலும் எனக்குள்ளாக சில கேள்விகளை எழும்பினது. ஆண்டவரே, இது இந்த வேதாகமானது எதை நோக்கி போகிறது என்று சொல்லி. What is A to Z or Genesis to Revelation? What is it all about? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரே செய்தி என்னது? So if anybody asks you, okay, you're a Christian, tell me what's the plan of your God, you should be able to give them a clear answer, not your opinions, but based on the scripture, give them the whole picture. அதாவது ஒருவர் உடனே வந்து கேட்டான்னு சொன்னால் வேதாகமத்தின் தேவனாகிய அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் நீங்கள் அதற்கு பதில் கொடுக்க தெரிய வேண்டும். உங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, வேத வசனத்தின் அடிப்படையாக. Okay, so you can just go into YouTube, type my name and type the title, the sermons are there. யூடியூப்ல சென்று இப்படியாக நீங்க உங்களுடைய பெயரை நீங்கள் வைத்து டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த வீடியோக்கள் வரும். So number 2, eternity in the kingdom. இரண்டாவதாக ராஜ்யத்தில் நித்திய வாழ்வு. Number 3, endowment, rewards in the kingdom. ராஜ்யத்தில் பலன்கள். Then I was talking on the ethics of the kingdom. பிறகு ராஜ்யத்தின் நெறிமுறைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். We spent a bit of time on Matthew chapters 5, 6 and 7, a few sermons on that. So I also touched a little bit on the enemies of the kingdom. அதாவது சில காலங்களை எடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் விவரித்து பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் ராஜ்யத்தின் எதிரிகளை குறித்தும் நாம் படித்தோம். So now I'm back to the ethics of the kingdom. So ஆதலால் இப்போ மறுபடியுமாக ராஜ்யத்தின் நெறிமுறைகள் என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். And today I want to focus on employment. I want to focus on work. How do we as Christians, how do we conduct ourselves when it comes to work? அதாவது இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து பேச போகிறேன்னு சொன்னால் நாம் வேலை செய்கிற ஸ்தலம், நாம் வேலை செய்கிற வேலையானது ஒரு கிறிஸ்துவனாக ராஜ்யத்தின் குடிமக்களாக வேலை என்று வரும்பொழுது நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? Someone compared prison to work. ஒருவர் இப்படியாக சிறைச்சாலையும் வேலையும் இப்படியாக ஒப்பிட்டு பார்த்தார். He said, in prison you spend the majority of your time in a 10 by 10 cell. At work you spend the majority of your time in a 6 by 6 cubicle. நீங்க சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூம்ல உங்களை அடைச்சு வச்சிருவாங்க. ஆனா வேலை இடத்துல 6க்கு 6 என்று சொல்லி ஒரு கியூபிக்கிள்குள்ள உங்களை அடைச்சு வச்சிருப்பாங்க. At prison you get 3 meals a day fully paid for, but at work you get a break for 1 meal and you have to pay for it. அதாவது நீங்க சிறைச்சாலையை பார்த்தீங்கன்னு சொன்னால்
3 வேளையும் சாப்பாடு நீங்க காசு கட்டாமலே உங்களுக்கு வரும். ஆனா வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு வேளை தான் பிரேக், அதுவும் நீங்க காசு கட்டி சாப்பிடணும். In prison you get time off for good behavior. At work you get more work for good behavior. அதாவது நீங்க சிறைச்சாலை நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆஃப் கிடைக்கும். நேரத்தை வெட்டிடுவாங்க. ஆனா நீங்க வேலை இடத்துல நல்ல வேலை செஞ்சீங்கன்னா இன்னும் அதிக வேலை உங்களுக்கு கொடுப்பாங்க. One of you came and spoke to me. One of our church members is here. He does more than expected for the day, much better than the other workers. Guess what happened to him? They gave him more work. அதாவது இங்க இருக்கிற இப்படியாக அவர் அலுவலகத்தில் இங்க தான் இருக்கிறார். இப்படியாக அவர் இன்னும் மற்றவர்களை காட்டிலும் இவர் நல்லா செய்து சிறந்ததாக செய்து வந்தாரா? என்ன நடந்துச்சு சொன்னா எல்லா வேலையும் இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப In prison the guard locks and unlocks all the doors for you. At work you must often carry a security guard and open all the doors for yourself. சிறைச்சாலையில இப்படியாக அந்த சிறைச்சாலை பாதுகாவலர் என்ன செய்வார்? அவர்தான் உங்களுக்கு கதவை திறப்பார், கதவை மூடுவார். நீங்க வேலை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டு கொடுத்துருவாங்க. நீங்க டீ தட்டி உள்ளே டீ தட்டி வெளியே வரணும். In prison you can watch TV and play games. At work you can get fired for watching TV and playing. சிறைச்சாலையில பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க பந்து விளையாடலாம், நிறைய விளையாட்டு விளையாடலாம், டிவி பார்க்கலாம். ஆனா வேலை இடத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை இமிடியேட்டா ஃபயர்ட். In prison they allow your family and friends to visit. At your workplace you aren't even supposed to speak to your family. அதாவது நீங்க சிறைச்சாலை என்ன சொன்னா உங்களுடைய குடும்பத்தினரோட பேசலாம், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடத்துல பேசலாம். ஆனா வேலை இடத்துல இது கொஞ்சம் தெரிஞ்சாலே நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. In prison you must deal with sadistic wardens. At your workplace you just call them managers. அதாவது நீங்க சிறைச்சாலை பார்த்து சொன்னா உங்களை அப்படியாக கடுமையாக வழி நடத்துகிற ஒரு வார்டனை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் தான் மேனேஜர்ஸ். Sounds better to be in prison than work, isn't it? சரி, எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க அப்பா ஜெயிலுக்கே போயிடலாம் போல அப்படின்னு? Well, let's turn to the scriptures now. ஓகே, நம்ம வேதாகமத்தை நாம் பார்ப்போமாக. Colossians chapter 3 verses 22 up to chapter 4 verse 1. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் verse 22 until chapter 4 verse 1. ஓகே, 22ஆம் வசனத்திலிருந்து பிறகு எதுவரை சொன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரையிலும். Okay, so take this passage down because we have principles here that relates to work. சோ இந்த காரியத்தை நல்லா நீங்க எழுதி கொள்ளுங்கள் சொன்னால் நம்முடைய நெறிமொழிகள், அதாவது நம்முடைய எத்திக்ஸ் இப்படியாக இருக்க வேண்டும் வேலை எடுத்துன்னு சொல்லி நம்ம இதிலே நாம் வாசித்து கண்டறிய முடியும். Okay, let's read in the Tamil first and then I will read in English. நாம் தமிழ்ல முதல்ல வாசிப்போமாக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரரையும் நீதியையும் செவ்வையுமானதை செய்யுங்கள். Bond servants. Now some translations will use the word slave. வேலைக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது சில மொழிபெயர்ப்பு அடிமைக்கு அவர்கள் சமத்துவப்படுத்துவார்கள். But new translations like ESV use the word bond servant because the word slave immediately brings to mind for most of us the African slaves in US. ஏன் என்று சொன்னால் இந்த புதிய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வேலைக்காரன் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்க அடிமை என்று சொன்னாலே உடனே அது எங்க போகிறது? ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற அந்த அடிமைத்துவத்தை காமிக்கிறது. Okay, we look at American movies, how the slaves were mistreated, so when we read the word slave our mind goes to there. அதாவது அமெரிக்கா தேசத்தில் வருகிற படங்களை பார்க்கும்போது அவர்கள் அடிமைகளை எப்படி நடத்துவார்கள் என்று சொல்லி அதை பார்க்கும்பொழுது அடிமை என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தையானது அப்படிதான் போகிறது. But in the first century, yes, some were mistreated, but a lot of the slaves, they had higher responsibilities. Some actually liked working because they were taken well care of. ஆனா இந்த முதல் நூற்றாண்டில் பார்க்கும்போது அப்படியாக தான் ரொம்ப கொடுமையாக வழிநடத்தி வந்து கொண்டிருந்தார்கள் அடிமைகர்களை. ஆனா போக போக அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் சில வேலைக்காரர்கள் அடிமைகள் என்ன செய்தார், அவர்கள் வேலை செய்ய ஆசையாக இருந்தது என்று சொன்னால் அவர் நன்றாக பார்த்துக்கிட்டாங்க. So the Bible, while not supporting this, it does deal with if a slave becomes a Christian, now how should you behave
since you're a Christian. If someone who has got servants, now that you're a Christian, how you should treat your servants. வேதாகமானது அடிமைத்துவத்தை அது முற்றிலுமாக நிராகரிக்கிறது. ஆனாலும் ஒரு அடிமையானவன் அவன் கிறிஸ்துவனாய் மாறிவிட்டால் அவர் தன்னுடைய வேலைக்காரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிதான் வேதாகமத்தில் ஒரு 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 குறிக்கோள் இருக்கிறது. So in your workplace you may be superior or you may have someone above you, but as a Christian we have principles to guide us. உங்களுடைய வேலை எப்படி இருந்தாலும் நமக்கு சில நெறிமுறைகள் வேண்டும். Bond servants obey in everything those who are your earthly masters, not by way of eye service or people pleasers, but with sincerity of heart, fearing the Lord. Whatever you do, work heartily, as for the Lord and not for men, knowing that from the Lord you will receive the inheritance as your reward. You are serving the Lord Christ, for the wrongdoer will be paid back for the wrong he has done, in context of work, and there is no partiality. Masters, treat your bond servants justly and fairly, knowing that you also have a master in heaven. Now, does God value work? Is work important for God? அதாவது ஆண்டவர் வேலை என்று சொல்லும் பொழுது அந்த காரியத்தை மதிக்கிறாரா, மதிப்பிடுகிறார். அது முக்கியம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட வசனங்கள் எழுதப்பட்டிருக்காது. So let's go right to the beginning, to the Garden of Eden, to see how God gave importance to work. ஆதலால் நாம் ஆதியாகமத்துக்கு சென்று தேவன் வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிப்போம். In Genesis 2:15, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Yahweh God took the man and put him in the Garden of Eden to work it and keep it. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். When God created the first man, Adam and Eve, he gave them certain responsibilities, he gave them a commission. ஆண்டவர் இப்படியாக ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பிறகு இவர்களுக்கு ஒரு சரியான வேலையை அவர் கொடுத்தார், சில கட்டளைகளை தந்தார். They had to reproduce, to populate the earth. முதலாவதாக அவர்கள் பலகி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். Secondly, they had to rule this earth. இரண்டாவதாக இந்த உலகத்தை அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். Thirdly, God created a beautiful garden that was in Eden, so we call it the Garden of Eden. மூன்றாவதாக ஆண்டவர் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அழகான ஒரு தோட்டத்தை அவர் செய்திருக்கிறார். அந்த தோட்டமானது ஏதேன் இடத்துல இருக்கிறதுனால ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. Obviously, it has to be very beautiful garden, right? கண்டிப்பாக தேவன் அதை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு அழகான தோட்டமாக தான் இருக்க வேண்டும். Adam and Eve were not to spend their whole day just going for makan, free makan, just going for walking. No, they had work to do. ஆதாம் ஏவாளுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் படைத்த பிறகு நினைக்காதீங்க சும்மா உலாவி கொண்டு காத்து வாங்க போனேன்னு சொல்லி நடந்து போனாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு வேலை இருந்தது. So part of the pleasure that God gave was work. ஆண்டவர் கொடுத்த ஒரு முக்கியமான பொறுப்பு வேலை. So part of enjoying their life is work. அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அவர்கள் அந்த காரியத்தை சந்தோஷமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேலை. Which means Adam in this context, taking care of the garden, while he is doing his gardening, he will do it joyfully, singing and really, really happy for the work that God gave him. அப்படி என்றால் ஆதாம் அந்த இடத்துல பண்படுத்தும் பொழுது அந்த தோட்டத்தை காக்கும் பொழுது அந்த காரியத்தை மிகவும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் செய்த வண்ணமாய் நாம் பார்க்க முடியும். But what went wrong? ஆனாலும் என்ன நடந்தது? எந்த காரியம் தவறாய் போனது? What was meant to be enjoyable, what was meant to be pleasurable became hard work as a result of rebellion, as a result of sin. எந்த காரியம் அவன் மகிழ்ச்சியாய் செய்ய வேண்டுமோ, எந்த காரியத்தை அவன் சந்தோஷமாக செய்ய வேண்டுமோ, அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் அதே காரியம் இப்பொழுது அவர்கள் கடுமையாய் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. Genesis chapter 3 verses 17 to 19. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம் வரையிலும். Genesis 3:17 to 19 தமிழ்ல வாசிப்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார்.
And to Adam he said, because you have listened to the voice of your wife, I don't know anything there, and have eaten of the tree of which I commanded you, you shall not eat of it. Now listen. The garden he has to take care of. What's going to happen? Cursed is the ground because of you. In pain you shall eat of it all the days of your life. Thorns and thistles it shall bring forth for you, and you shall eat the plants of the field. By the sweat of your face you shall eat bread, till you return to the ground, for out of it you were taken, for you are dust, and to dust you shall return. Work that was meant to be pleasurable became hard work. எது சந்தோஷமாய் செய்ய வேண்டினுமோ அந்த வேலையானது இப்பொழுது கடுமையாய் உழைக்க வேண்டியதாய் மாறிவிட்டது. It was sin that has affected so much that today work has become hard. இப்ப இந்த பாவமானது நிறைய காரியத்தை பாதிக்கப்பட்டதுல நிறைய காரியத்தை பாதிப்புக்குள்ளாக கொண்டு வந்தது, வேலையும் கடினமாய் மாற்றினது. Even today very few enjoy their work. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா சொன்னா ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வேலையை சந்தோஷமாக செய்கிறார்கள். Very few are excited tomorrow Monday. Very few are excited. ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இப்போ உட்கார்ந்து நாளைக்கு திங்கட்கிழமை அப்படி யோசிப்பாங்க. Honestly, how many of you really enjoy your work? You just can't wait to go to work. எத்தனை பேர் சொல்லுங்க, கையத்துக்கு சொல்லுங்க, நான் வேலைக்கு போறதுக்கு என்னால தாங்க முடியல, நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கே குளிச்சிட்டு ரெடி ஆயிருவேன். No, really, I mean, it's not that if you don't lift up something wrong, but how many of you really enjoy your work? You look forward to going to your workplace. சந்தோஷமா வேலைக்கு போறீங்க, சந்தோஷமா எதிர்பார்த்து போறீங்க. A few of y'all. Okay, good. But majority, no, I don't blame you. I didn't enjoy my work when I was working. அதாவது பல பேரை பார்க்கும்போது நான் உங்களை தப்பு சொல்லல, ஏன்னா நானும் வேலை செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு வேலைக்கு போக பிடிக்காது. But work is part and parcel of our life. ஆனாலும் வேலையானது நம் வாழ்க்கையின் பகுதியாய் இருக்கிறது. Work wasn't something God thought, okay, Adam and Eve should be free the whole day. What can I do? No, right in the beginning work was given. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து நீ ரொம்ப அலுவலாக இருக்கிற அப்படின்னு சொல்லி யோசிக்கல, ஆனாலும் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் பண்படுத்துவோம் அவர்களை காக்கவும் என்று சொல்லி ஒரு பொறுப்பை தந்தார், வேலை கொடுத்தார். John 5:17. யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். But Jesus answered them, my Father is working until now and I am working. So even God works. இங்க பார்க்கும் பொழுது இயேசு சொன்னபடியாக தேவனும் அவர் கிரியை செய்து வருகிறார், அவரும் வேலை செய்கிறார். After creating, God rested, meaning now he's not creating anymore, he's enjoying what he has created. இப்ப ஆண்டவர் 6 நாள் இந்த உலகத்தை படைத்த பிறகு 7ஆவது நாள் அவர் அப்படியாக ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக சென்றார் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார் சொன்னா, அவர் படைத்த அந்த காரியத்தை ரசித்து பார்க்கிறார். But man did not allow God to rest. ஆனா மனிதன் என்ன செய்தான், ஆண்டவரை இளைப்பாறுதல் அதாவது ரெஸ்ட் பண்ணது கூடல. Because the sin, God started working, not creation, redemption. அதாவது அந்த பாவத்தின் காரணமாக கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பித்தார். எதுக்கு என்று சொன்னால் மீட்டெடுப்பதற்கு. So we read here the Father is working, the Son is working, the Holy Spirit is within us, he's working. நாம் வாசிக்கிறோம், என் பிதா என்று இயேசு சொல்லுகிறார், இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், சுதன் அதாவது மகனும் வேலை செய்து வருகிறார், நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் வேலை செய்கிறார். I can understand how difficult it is for the Holy Spirit to work within us. எனக்கு நல்லா புரிகிறது, பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்து அது எவ்வளவு ஒரு கடுமையான காரியம் என்று சொல்லி. I don't know whether he's enjoying or not, but I know it's hard work for him. கண்டிப்பாக அவருக்கும் இந்த வேலையானது கடுமையான வேலையாக தான் இருக்கும். Now that work is part and parcel of our life, now that work is hard for majority of us, how should we as the citizens of the kingdom conduct ourselves? இங்க நல்லா கவனிங்க, இப்ப வேலையானது நம்ம வாழ்க்கையின் பகுதியாக இருக்குது, அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதாவது நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த காரியத்தை எப்படி கையாளுவது? I want to share 4 thoughts in the time that we have. நம்ம இருக்கிற நேரத்தை 4 காரியத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Colossians 3:23. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Whatever you do, work heartily as for the Lord, not for men. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதின் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. Whatever you do, work at it as if you are serving the Lord, not for men.
எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கே என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி வசனத்தை 24 வசனத்தை வாசிக்கிறோம். Your work when you do it in the fear of God, your work when you do it in your mind, I'm serving my God, your work can be an act of worship. உங்களுடைய வேலையானது நீங்கள் இப்படியாக உங்கள் சிந்தையில் இருக்கும் என்று சொன்னால், நான் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறேன் என்று சொல்லி அப்படியாக சிந்தையை செய்து சொன்னால் நீங்கள் மனப்பூர்வமாய் இந்த காரியத்தை செய்வீங்க. Remember, we are reading a passage that talks about masters and servant. We are reading a passage that talks about work. அதாவது நம்ம எதை குறித்து பேசுகிறோம்? வசனங்களை வாசிக்கிறோம், முதலாளி குறித்து வாசிக்கிறோம், வேலைக்காரனை குறித்து வாசிக்கிறோம், வேலையை குறித்து நாம் வாசிக்கிறோம். So whatever our work is, you can bring in, you see, work includes self-work, business, bring in your education, whatever you do it as unto the Lord. அதாவது வேலை என்று சொல்லும் பொழுது நீங்கள் தொழில் செய்தாலும் சரி, ஒருவர் கீழாக வேலை செய்தாலும் சரி, நீங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருந்தாலும் அதுவும் வேலை தான், உங்களுடைய பொறுப்பு தான். எதெல்லாம் உங்களுடைய பொறுப்பின் கீழாக வருகிறதோ அதுதான் உங்களுடைய வேலை. In other words, we have to train our mind and remind ourselves when you go to work, I am here to serve my God. Amen. ஆதலால் நீங்கள் இப்படியாக யோசிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் அதை எப்படி பூர்த்தி செய்ய முடியும் என்று சொன்னால், நான் தேவனுக்காக இந்த பொறுப்பை நான் பூர்த்தி செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். When we conduct ourselves in such a manner, whether it's work or business, that can become an act of worship, because there I'm thinking of God and I want to glorify Him. நீங்க அப்படியாகவே உங்களுடைய வேலையோ அல்லது தொழிலோ அல்லது உங்களுடைய பொறுப்புகளை செய்யும் பொழுது அதுவே கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படும், அதுவே ஆராதனையாக மாறும். Therefore I'm working unto serving God primarily and for men secondarily. ஆதலால் நான் வேலை செய்கிறேன், முதலாவதாக என்னுடைய ஆண்டவருக்காக நான் வேலை செய்கிறேன், இரண்டாவதாக என்னுடைய இந்த உலகத்தில் சரீரத்தில் இருக்கிற முதலாளிக்காக நான் வேலை செய்கிறேன். So the real employee, the real boss in your company is God Almighty. Can you say amen to that? ஆதலால் உங்களுடைய முதலாளி, உண்மையான முதலாளி யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. Your business is not your business, the owner is God. உங்களுடைய தொழிலானது அது உங்களுடைய தொழில் அல்ல, அந்த தொழிலுக்கு சொந்தக்காரர் அவர்தான். Not partnership. அவர் வந்து நம்முடைய பார்ட்னர் மட்டும் அல்ல. I mean, I want to glorify God. 90% for Him. No. He's the boss. நல்ல கவனிங்க, அவர்தான் உங்களுடைய தொழிலுக்கு சொந்தக்காரர். You're working for Him. நம்ம எல்லாரும் அவருக்காக தான் வேலை செய்து Now கொண்டிருக்கிறோம். today we say amen, tomorrow we'll forget. இன்றைக்கு ஆமென் சொல்லி நாளைக்கு மறந்துடாதீங்க. When you go to work, you pray, right? I mean, we should, right? வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்றீங்களா இல்லையா? Before you leave the house, pray. வீட்டுக்கு வெளியே போகும்போது ஜெபம் பண்ணணும். So make it a habit now. Tell yourself, before going to work, Lord, I'm going to work. I want to serve you. It's you that I'm serving. Every day you have to keep reminding yourself until your mind is automatically set. The moment you're going to work, I'm going to serve God today. அதாவது நீங்க இப்படியாக நீங்க வேலைக்கு போகும்பொழுது தினமும் இப்படி ஜெபம் பண்ணுங்க. என்னன்னா, ஆண்டவரே நீங்க தான் இதுக்கு சொந்தக்காரர், அதனால உங்களை சேவிக்க போகிற, உங்களுக்காக வேலை செய்ய போற சொல்லி தினமும் ஜெபம் பண்ணி இப்படியாக வீட்டுக்கு வெளியாங்க. போக போக அது உங்களோட மைண்ட்லேயே மாட்டிக்கும். நீங்க போக போக சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிங்கன்னு சொன்னால் யாரு அதுக்கு சொந்தக்காரர்? சொந்தக்காரர் அவரு, நான் வேலைக்காரன். It's not only doing things in the church that you can honor and glorify God. Your work is an act of worship. அதாவது சபையில மட்டும் ஏதாவது ஒரு ஊழியத்தை எடுத்து செய்தால் மட்டும்தான் கர்த்தருக்கு மகிமை இல்ல. உங்க வேலை இடத்துல உங்க வேலையை நீங்க சரியா செய்தாலே தேவனுக்கு மகிமை. Any project that you do, maybe it's a social work, when you do it unto the Lord, that becomes an act of worship. நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்தாலும் அது வந்து நீங்க சோஷியல் ஒர்க்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் செய்யும் பொழுது தேவனுக்கு அது ஆராதனையாக The problem, we have been using the word worship for what? Singing and music, right? பிரச்சனை என்னன்னா, ஆராதனை சொல்லும் பொழுது நடந்துட்டேன், இதோ இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க. இல்ல, இது மட்டும் இல்ல. That's one part of worship, but worship involves our entire life. அதாவது ஆராதனை சொல்லும் பொழுது இந்த பகுதி வந்து ஒரு சின்ன பகுதி தான். ஆராதனை என்று சொல்லும் முழுமையாய் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. So tomorrow get excited when you go to work. Don't worry about whoever there is. Go excited. Tell yourself, what an opportunity to worship God. ஆதலால் நாளை தினத்தில் நீங்க வேலைக்கு போவதற்கு நீங்க இப்பவே என்ன செய்யுங்க, உற்சாகம் அடைங்க. அங்க என்ன யார் இருக்கா சொல்லி கவலைப்படாதீங்க. சந்தோஷமா போங்க, சிரிச்ச முகத்தோட போங்க, நல்ல சந்தோஷமா வேலை செய்யுங்க. Amen. ஆமென். இப்ப சொல்றீங்க, but remind yourself tomorrow morning. ஆமென். Reverend Lillian Ang, she's a Singaporean Methodist. She wrote an article, and this is what she said. ரெவரண்ட் லில்லியாம் இப்படியாக ஒரு காரியத்தை அவங்க எழுதினாங்க. இவங்க சிங்கப்பூரியன் மெத்தடிஸ்ட்ல அவங்க அப்படியே ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காரியத்தை அவங்க எழுதினாங்க. Work is often associated with stress,
strife, and strain. Viewing work as an act of worship is not always easy. It may feel repetitive or disconnected from our faith. How can we see God's hand in tasks that seem mundane or exhausting? Scripture calls us to view our work as an act of worship, a sacred offering to God that glorifies Him and transforms the mundane into the meaningful. வேலை என்று பார்க்கும்போது அநேக நேரத்தில் வேலையானது நமக்கு அழுத்தத்துக்குள்ளாக தான் அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக தான் எடுத்து செல்லும். வேலை என்பது அது ஒரு ஆராதனையின் பகுதி என்று சொல்லும்போது நம்மளால் அதை ஜீர்ணிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அது மறுபடியுமாக நம் திரும்ப செய்கிற ஒரு வேலையாக இருக்கிறது. சில நேரத்தில் வேலையான நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மளை அப்படியாக விலக்கி செல்லுகிறது. ஆனாலும் தேவனுடைய கரங்களை நாம் இப்படிப்பட்ட வேலையில நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி இவங்க சொல்றாங்க. வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியுமா? வேலையானது நம் தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனையும் ஒரு சுகந்த வாசனையாக இருக்கிறது. அவருக்கு அது மகிமை சேர்க்கும், அதே நேரத்தில் நம்முடைய வேலைக்கும் ஒரு அர்த்தத்தை சேர்க்கும் என்று சொல்கிறாங்க. Proverbs 31:31. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Okay, Proverbs 31:31. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Give her of the fruit of her hands and let her works praise her in the gates. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. Our work can bring praises to God. நம்முடைய வேலையானது கர்த்தருக்கு என்ன கொடுக்கும்? துதியை கொண்டு வரும். Here may be talking about praising her, but our work, when done properly, when done as an act of worship, can bring praise to God. நம் தேவனுக்காக நம் வேலையை இப்படியாக ஒரு ஆராதனை, ஒரு சுகந்த வாசனை என்று சொல்லி நம்ம செய்யும் பொழுது அதுவே தேவனுக்கு ஒரு துதியாய் ஏறெடுக்கப்படும். The world must testify that Christians are good workers. இந்த உலகமான சொல்ல வேண்டும், ஓ கிறிஸ்தவர்களா இவர் நல்ல ஒரு வேலையாட்கள். Amen. ஆமென். கஸ்டமர்கள் சொல்றதுக்கு the world must testify that Christians are good workers. உலகம் பார்த்து சொல்லணும், கிறிஸ்தவர்களா இவங்க நல்ல ஆட்கள் வேலைக்கு. Firstly, our work done unto the Lord can become an act of worship. முதலாவதாக நம் தேவனுக்காக இந்த வேலையை செய்யும் பொழுது அதுவே ஒரு ஆராதனையாக தேவனிடத்தில் மாறுகிறது. Secondly, Colossians 3:22. இரண்டாவதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Bond servants, obey in everything those who are your earthly masters. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். Now when we read obey everything, that doesn't mean whatever wrong thing they ask us to do we should do, because the scripture that tells us or warns us against it. நீங்கள் அப்படியாக காரியத்தை கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் செய்ய தப்புக்கு நம்ம உடந்தையாக இருக்க வேண்டும் அர்த்தம் அல்ல. ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனின் நெறிமுறைகள் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். If the higher authorities tell us to do something that's against God's authority, we stand with God's authority. அதாவது நம்முடைய வேலை அலுவலகத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த அதிகாரி ஒரு தவறான காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது அவரை விட நம்மளை படைத்த தேவன் சொந்தக்காரருக்கு அந்த காரியமானது பிரியமில்லை என்று சொன்னால் அது நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்காக நாம் துணிந்து நாம் வேண்டான்னு சொல்ல வேண்டும். The religious authority will tell the apostles, stop preaching in this name. You know what Peter will say? You tell us whether to obey God or you. அதாவது அந்த இடத்துல பவுலின் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற மதவாதிகள் நீ இப்ப இந்த நாமத்தை பிரசங்கம் பண்ணுவது நிற்பாட்ட வேண்டும். அப்பொழுது அங்கிருந்து அப்போஸ்தலர்கள் சொல்வார்கள், நீ சொல்வதை நான் கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது தேவனை நான் கீழ்ப்படிய வேண்டுமா என்று சொல்லி. So when we read everything, it says everything, no, with the other scriptures. But whatever task, whatever job is given, work faithfully. அதாவது உங்களிடத்தில் எப்படிப்பட்ட வேலை கொடுக்கப்பட்டாலும் எப்படிப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் இரண்டாவதாக நாம் அதுக்கு உண்மையா இருக்க வேண்டும். Be faithful to your work. உங்க வேலை இடத்துல உங்க வேலை முதலாளி இடத்துல நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். Be faithful to your company. உங்களுடைய கம்பெனி இடத்துல நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். Earlier we read in our scripture confession 1 Corinthians chapter 4. 1 Corinthians chapter 4 verse 2. God rewards faithfulness. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது முதல்ல நம்ம வாசித்தோம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20 chapter 4 verse 2. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்களுடைய வேலையின் பலன் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. God rewards faithfulness. ஆண்டவர் உண்மைத்துவத்துக்கு பலனை தருகிறார். I remember a person
struggling. Later he got a job, a sales job where you bring in, contacts to the company, and he started doing well. அதாவது எனக்கு ஒரு நபர் ஞாபகம் இருக்கிறது. வேலை இல்லாம இருந்தாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. பிறகு அவங்க வேலை கிடைத்த பிறகு இப்போ என்ன வேலைன்னு சொன்னா அது சேல்ஸ் ஜாப். அவங்க கம்பெனிக்கு என்ன கொண்டு வரணும், அவங்க ஒரு சேல்ஸ் கொண்டு வர வேண்டும். He did pretty well, started earning 6,000-7,000 a month. I'm talking about like maybe 20 years ago, so you can imagine. 20 வருஷத்துக்கு முன்னாடி 6 வெளி கிட்ட சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அது அப்பவே ஒரு பெரிய காசு. What he did was he started his own company. அவர் என்ன செய்தார் சொன்னா அவர் சொந்த கம்பெனி ஆரம்பித்து got a salary from this company. இந்த அலுவலகத்திலிருந்து சம்பளத்தை எடுத்து brings the contact and puts it under his company. அவர் என்ன செய்வார் சொன்னா அவருக்கு கிடைத்த அந்த கான்டாக்ட் எடுத்து இவருடைய கம்பெனில போட்டுருவார். Today is back to struggling. இப்ப மறுபடியுமாக கஷ்டப்படுறாரு. Whether the company did anything or not, we will see later. When it comes to work, God can either reward or punish us. அதாவது இந்த அலுவலகமானது எனக்கு என்ன செய்தா இல்லையா என்று சொல்லி அது பொருட்டல்ல. நாம் உண்மையாக இல்லாவிட்டால் கர்த்தர் நம்ம உண்மைக்கு பலன் கொடுப்பார், இல்லாவிட்டால் நமக்கு தண்டனை தான் கிடைக்கும். From 500 ringgit a month, that is what he was earning, to 6,000-7,000. What a big jump. Why do you have to be unfaithful? இங்க பாருங்க, 500 வெள்ளி ஒரு மாசம் சம்பாதிச்சுவேன், இப்ப ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி இப்ப 7,000 வெள்ளி கிட்ட சம்பாதிக்கிறான். எவ்வளவு ஒரு பெரிய உயர்வை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏன் நீ உன்னுடைய அலுவலகத்துக்கு உண்மையாக இல்லாம போன? Be faithful to your company. அதெல்லாம் உங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். Be faithful to your work. உங்களுடைய வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். Don't be lazy. சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க. The book of Proverbs tells us in 18 verse 9. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Proverbs 18 verse 9. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். Whoever is slack in his work is a brother to him who destroys. தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். Who is the destroyer? யார் அவன் அழிப்பவன்? யார் அழிப்பான்? You didn't come to church today? இன்னைக்கு வரலையே அழிப்பவன் யாரு? Hello, பயப்படாதீங்க. சொல்லுங்க. Satan. The devil. பிசாசு, அவன் தான் அழிக்கிறவன். When you are slack in your work, Satan becomes your brother. நல்லா கவனிங்க, வேதத்துல வசனத்துல நல்லா தெளிவாக போட்டிருக்கு. நீங்க உங்க வேலையில் அசதியாக இருக்கும் பொழுது யாருக்கு சகோதரனாக இருப்போம்? அழிப்பவனுக்கு நம் சகோதரனாக இருப்போம். Listen, if you are lazy in your work, you are helping the devil to destroy your career. நல்லா கவனிங்க, நீங்க உங்களுடைய வேலை இடத்துல அசதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லது சோம்பேறியாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க யாருக்கு சகோதரனாக இருக்கிறீங்க? பிசாசுக்கு சகோதரனாக இருக்கீங்க. If you are lazy, you are destroying your own business. அதாவது நீங்க சோம்பேறியாக இருப்பீங்கன்னு சொன்னா உங்க சொந்த தொழிலை நீங்களே அழிக்கிறீங்க. If you are a student, if you are lazy, you are destroying your own education. நீங்கள் படிக்கிற ஒரு நபராக இருந்து நீங்க சோம்பேறியாக இருந்தீங்கன்னா நீங்க பிசாசுக்கு சகோதரனாக இருக்கிறீங்க. In ministry, if you are lazy, you are helping the devil to destroy it. நீங்க ஊழியத்துல கூட சோம்பேறியாக இருப்பீங்கன்னு சொன்னால் பிசாசுக்கு நம்ம என்ன உடன் போகிறோம் எதுக்கு சொன்னால் இந்த ஊழியத்தை அழிப்பதுக்கு. Not only that, you destroy your testimony. அது மட்டுமல்ல, உங்களுடைய when you are lazy, you not only destroy your work, you destroy your testimony. நல்லா கவனிங்க, நீங்க சோம்பேறியாக இருக்கும் பொழுது உங்களுடைய வேலையை மட்டும் அழிப்பதல்ல, உங்களுடைய சாட்சியம் அழிந்து போகிறது. People, when they look at us in our work, always remember when we are a Christian, everybody sees us and label us as Christian. Any wrong thing, கிறிஸ்துவன் செஞ்சிட்டான். அதாவது நீங்க ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க, நீங்க கிறிஸ்துவராக இருக்கும்போது எல்லார கண்ணும் உங்க மேல தான் இருக்கும், ஏன்னு தெரியாது. ஆனா எல்லார கண்ணும் யார் மேல இருக்கும்? உங்க மேல. ஏதாவது தப்பு பண்ணினா ஒரு கிறிஸ்துவன் பண்ணிட்டான் பத்தியா? You want to know the secret of work? Secret of success? அதாவது உங்களுக்கு ஒரு உயர்வுக்கோட ரகசியம் தெரிய வேண்டுமா? வெற்றியோட ரகசியம் தெரியணுமா உங்களுக்கு? வேணாமா? சரி, அப்ப விட்டுருவோம். Work. வேலை செய்யுங்க, இது ரகசியம். Work. They will say don't work hard, work smart. அத சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது நீங்க கடுமையாக உழைக்காதீங்க, நல்ல புத்திசாலியா உழைங்க. Work smart and work hard. ரெண்டும், நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும், புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். The Bible talks a lot about working hard. அதாவது வேதாகமம் நம்ம எப்படியா கடுமையாக உழைப்பது என்று சொல்லி வேதாகமத்தில் நிறைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible demands diligence. அத வேதாகமத்தில் நாம் சுறுசுறுப்பா இருப்பது அல்லது ஒரு காரியத்தை வேலையாக சரியா செய்வதில் காரியங்கள் நிறைய அடங்கி இருக்கிறது. Ignatius of Loyola, the different names are given who said this, but anyway, it is said that he said this.
but a wise saying anyway. Pray as if everything depended on God. Work as if everything depended on you. இக்னேசியஸ் லோயலால அப்படியாக அவர் சொன்ன ஒரு காரியம், எல்லாமே தேவன் மேல தான் இருக்கிறது என்று சொல்லி அப்படியாக ஜெபிக்க வேண்டுமா, எல்லாமே என்னிடத்தில் தான் சார்ந்து இருக்குன்னு சொல்லி அப்படியாக வேலை செய்ய வேண்டுமா? Wise saying. நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு காரியம். Pele, the legendary footballer, said this, and he has the right to say this: success is no accident. It is hard work, perseverance, learning, studying, sacrifice, and most of all, love of what you are doing or learning to do. பெலே அவர் கால்பந்தாட்டு வீரர், இவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வெற்றியானது அது தற்செயலாக வராது, அது நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும், விடாமுயற்சியாக இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அநேக காரியத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும், எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். Work faithfully. ஆதலால் நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக வேலை செய்ய வேண்டும். Thirdly, Colossians 3:22. மூன்றாவது கொலோசியர் 3:22 நாம் வாசிக்கப்போமாக. Bond servants, obey in everything those who are your earthly masters, not by way of eye service as people pleasers, but with sincerity of heart, fearing the Lord. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். Thirdly, work with sincerity. மூன்றாவதாக கபடமில்லாத இருதயத்தோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். Don't lie, don't steal. பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க. Just to get something, don't lie. ஏதாவது கிடைக்கிறதுக்கு பொய் சொல்லாதீங்க. Don't claim more than what you're supposed to claim. அதாவது கம்பெனி இடத்துல நீங்க கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை தவிர்த்து நீங்க அதிகமா கிளைம் பண்ணாதீங்க. Once I was driving to JB with someone beside me. It was his car, but I was driving. ஒரு முறை இப்படியாக நான் JBல ஒருவர் கூட அப்படியாக அது அவருடைய வாகனம் தான், ஆனா நான் ஓட்டி போய் கொண்டிருந்தேன். And then came to the toll. I paid for the toll. நான் அந்த டோல் வரும்போது அந்த டோலுக்கு நான் காசு கட்டினேன். He took the receipt. அவர் ரிசீட் எடுத்துக்கிட்டாரு. And told me I can claim. அவர் சொன்னார், பரவாயில்லை, இதை நான் கிளைம் பண்ணிக்கலாம். Claim பண்ணி hand கொடு. I didn't say anything. That you and God, I leave it to you. நான் ஒன்றும் சொல்லல, அது நீங்களும் தேவனும் அப்படி விட்டேன். Since you're working for God, work sincerely. ஸோ அதெல்லாம் நீங்க கர்த்தருக்காக வேலை செய்யும் பொழுது கபடமில்லாத இருதயத்தோடு வேலை செய்ய வேண்டும். He's watching what you're doing. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். Remember, you not only destroy your work, you destroy your testimony. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் அழிக்கவில்லை, உங்களுடைய சாட்சியம் நீங்கள் அழித்து விடுவீர்கள். Before I came into full-time ministry, I was working for a particular company. நான் இப்படியாக முழு ஒழித்துக்கு வரதுக்கு முன்பாக ஒரு அலுவலகத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். And we was in the sales department, and each of us were given a van and were given a petrol card for the to pour petrol. நான் இப்படியாக ஒரு சேல்ஸ் இருந்தேன், என்னோட கூட சேர்ந்து வேலை ஆட்கள் இருந்தாங்க, எங்க எல்லாருக்கும் பெட்ரோல் கார்டு கொடுக்கப்பட்டது. So whenever we need to pay petrol, the card is there. So எப்பலாம் நீங்க அந்த பெட்ரோலை நிரப்ப வேண்டுமோ அந்த கார்டை கொடுத்து நீங்க நிரப்பலாம். So one day the boss was very angry. He called all of us into the office. ஒரு நாள் எங்களுடைய முதலாளி ரொம்ப கோபப்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டார் அலுவலகத்துல. Blasted everybody. எல்லாரும் இப்படியாக நல்லா சராமரையால அடிச்சாரு. You know how much each driver or each of us who had a van, எல்லாருக்கும் ஒரு வேன் கொடுக்கப்பட்டது டிரைவர்ஸ்க்கு. their monthly petrol claim was 700, 800, 900 ringgit. ஆனா மந்த்லி பெட்ரோல் கிளைம் பாத்தீங்கன்னு சொன்னால் 700 ல இருந்து 800 வரைக்கும். Even the guy who does part-time dispatch work on motorbike, 200-300 ringgit. பார்ட் டைம்ல சேர்த்து கூட 200-300 ஆகுது. What happened was, these guys go to the petrol station. They have agreement with the workers there. அதாவது இவர்கள் இப்படியாக ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல போய் அந்த குறிப்பிட்ட பெட்ரோல் ஸ்டேஷன் கூட ஒரு ஒப்பந்தம் வைத்து கொண்டார்கள். Okay, they may just pause certain amount, but the amount paid is something else. So they take a bit of money. This will take a bit of money. ஸோ நல்லா கவனிங்க, இவங்க சிறிய எண்ணெய் தான் சிறிய தொகைக்கு தான் போடுவாங்க, ஆனா பெரிய கொஞ்சம் பெருசா ஒரு தொகையை போட்டு இவர்களுக்கு பாதி காசு போகும், இவர்களுக்கு பாதி காசு வரும் அப்படி சொல்லி அதில் திருடி சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். Everybody was doing that. எல்லோரும் அதை செய்து கொண்டிருந்தார்கள் except one fella. ஒரு நபர் மட்டும். Want to guess who? யார் அந்த நபர், செய்யாத நபர் சொல்லுங்க? Me. And we always have an assistant. We those of us we have someone to help us. அதாவது நமக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க எப்பவுமே. That fella would have regretted why you got stuck with this fella. அந்த அசிஸ்டன்ட் யோசிச்சிருப்பாரு, ஏன்டா அவ்வளோ பேர் இருந்து இவங்கள்ட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. When I pour the petrol, the guy will ask me, you want me to write straight or lenchung sikit?
அந்த பெட்ரோல் ஊட்டும்போது கேட்பாரு, பெட்ரோல் ஊத்துவாரு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எப்படி எழுதும் ரிசீட்டை, நேரா எழுதிட்டா இல்ல வளைச்சி எழுதிட்டா? You know what they mean, isn't it? How do you? அந்த வளைச்சி எழுதுறது இருந்தானே, அந்த எப்படி வளைச்சி? So I tell him, you write what I put. நான் என்ன ஊத்தனோ அதுவே எழுது. So in the office he blasted everyone. ஆபீஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமா ஏசினாரு. And my boss knows I'm an active Christian because I've spoken about all that. He knows I'm an active Christian. என்னுடைய முதலாளிக்கு தெரியும் நான் சபைக்கு போய் வருகிற ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லி. You know what he said in front of all of them? எல்லாரும் அவர் என்ன சொன்னாரு? Ini satu orang saja jujur. இந்த This is the only, மலாய் தெரியாது உங்களுக்கு. This is the only guy who's honest. கொஞ்சம் ஆனஸ்ட்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. A few days later he called me to the office. அதாவது இந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் உண்மையா வேலை செஞ்சிருக்காரு என்று சொல்லி என்னை ஆபீஸ் கூப்பிட்டாங்க. Few days later called me to the office. கொஞ்ச நாள் கழிச்சு என்னை அலுவலகத்துக்கு கூப்பிட்டு, And this is a non-Christian speaking. இப்ப யார் என்று சொன்னால் இந்த முதலாளியான அவர் கிறிஸ்துவர் அல்ல. He said, Anand, do you have five people like you in your church? Bring them to work. உங்க சபையில இந்த மாதிரி ஒரு 5 பேர் இருந்தாங்க சொன்னா நீ கூட்டிட்டு வா வேலைக்கு அப்படின்னு சொல்லி. Amen. ஆமென். I brought one guy. ஏன் கொண்டு வந்து நானே ரெகுலர் பண்றேன். கூட்டி போனது ஒரு ஆளு, அவனோட சாட்சியம் கெட்டு போறது இல்லாம. I could have done the same thing thinking I'm smart, nobody will know. I would have spoiled my Christian testimony in front of my boss and all the other fellas. Christian, right? நான் அதை செஞ்சிருக்கலாம், அம்மாவால யாருக்கும் தெரியாது, மறைவாக செஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல செய்ததுன்னா ஒரு கிறிஸ்துவனாக என்னுடைய சாட்சி அந்த இடத்துல கெட்டு போயிருக்கும். And lastly, கடைசியாக Colossians 3:24 and 25. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். Now listen, we are reading this passage in context of work. கவனிங்க, இந்த வசனத்தை நாம் சூழமைப்பில், எப்படிப்பட்ட சூழமைப்பில் என்று சொன்னால் வேலை என்ற சூழமைப்பில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். Knowing that from the Lord you will receive the inheritance as your reward, you are serving the Lord Christ. For the wrongdoer will be paid back for the wrong he has done, and there is no partiality. எதை செய்தாலும் அதை மனுஷர்க்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. Since we are supposed, when we work, we are doing it for the Lord, and that's the way the Lord sees it. You are serving me, I'm your boss. You do right, I will reward you. You do wrong, I will punish you. அதாவது தேவனுக்காக, அவர்தான் சொந்தக்காரர், அவருக்காக நாம் வேலை செய்கிறோம், அவரு கீழாக அவருடைய வேலைக்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆதலால் நாம் அநியாயம் செய்வோம் என்று சொன்னால் அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம், அடைவோம் என்று சொல்லி பட்சபாதம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Your employer or your superior may not appreciate what you do. அதாவது உங்களுடைய முதலாளி அல்லது உங்களுக்கு மேலாக இருக்கிற செயலாளர் நீங்க செய்கிற காரியத்தை கொண்டு அவர்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். He doesn't even thank you for your hard work. உங்களுடைய கடுமையான உழைப்பை பார்த்து அவர்கள் நன்றி சொல்லாம இருக்கலாம். And you may feel, I'm working so hard, what am I getting? Listen, you just serve God. In due time he will know how to reward you. நீங்க நினைக்கலாம், நான் அவ்வளவு கடுமையா உழைக்கிறேன், என்னை யாரும் கவனிக்கிறது இல்லை, என்னை யாரும் பாராட்டுறதும் இல்லை என்று சொல்லி. நல்லா கவனிங்க, நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கடுமையான வேலைகளை செய்து வந்து கொண்டு வாங்க, கர்த்தர் உங்களுடைய பலனை அவர் தருவார். Someone above you oppressing you, you never know what can do. Things may change, it become like this, and it has happened. உங்க மேலாக இருக்கிற உங்க உயர அதிகாரியானவர் உங்களை அப்படியாக துன்புறுத்தி கொண்டிருக்கலாம், காரியங்கள் மாறலாம், நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம், அவர்கள் உங்க இடத்துக்கு வரலாம். God can see your hard work and open opportunity, go there. கர்த்தர் உங்களுடைய கடுமையான உழைப்புகளை பார்த்து இன்னொரு வாசலை திறந்து தேவன் அப்படியாக அந்த இன்னொரு இடத்துக்கு உங்களை அனுப்பலாம். Do it as unto the Lord. In due time he will reward you or punish you. தேவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை, அதாவது நீங்கள் தேவனுக்காக வேலை செய்யும் பொழுது கர்த்தருக்காக சரியாக செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் அநியாயம் செய்வீர்கள் என்று சொன்னால் அதுக்குண்டான பலனை நாம் அடைவோம், பட்சபாதம் இல்லை. Your work, if done faithfully, sincerely, will be rewarded by the Lord. நீங்கள் உண்மையாக நீங்கள் அந்த காரியத்தை நீங்க எந்த ஒரு காரியமும் உங்க மனதோட செய்வீர்கள் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தேவன் பலனை தருவார். Whether employed or self-employed. நீங்கள் ஒருவர் கீழே வேலை செய்தாலும் ஒருவருக்கு முதலாளியாக நீங்கள் இருந்தாலும். Proverbs chapter 12 verse 11. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Whoever works his land will have plenty or bread, but he who follows worthless pursuits lacks sense.
நீதிமொழிகள் 12ஆம் தன் அதிகாரம். நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். 12:14 From the fruit of his mouth a man is satisfied with good, and the work of a man's hand comes back to him. அவனவன் தன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான், அவனவன் கையின் கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். Proverbs 24:12 If you say, behold, we did not know this, does not he who weighs the heart perceive it? Does not he who keeps watch over your soul know it? And will he not repay man according to his work? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியார், உன் ஆத்துமாவை காக்க கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ. Okay, tell me the 4 things we have seen. நாம் கவனித்த 4 காரியத்தை சொல்லுங்க. Number 1, முதலாவதாக work can be an act of worship. அதாவது வேலை என்று சொல்லும் பொழுது அதுவும் ஆராதனையாய் மாறக்கூடும். மாறலாம், Secondly, இரண்டாவது work faithfully. உண்மையாய் நாம் வேலை செய்ய வேண்டும். Thirdly, மூணாவது work sincerely. நாம் அப்படியாக கபடம் இல்லாத இருதயத்தோடு வேலை செய்ய வேண்டும். Number 4, work will be rewarded. வேலையானது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். Can we all stand? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. Just for a moment, let's take time, just for a short while, take time to think what we have heard and make some decisions. Let's change our attitude. குறுகிய நேரத்தை நாம் எடுத்து நாம் கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய கொஞ்ச நேரம் நம் இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். வேலையானது நம்ம அப்படியாக எந்த காரியத்திலும் நம்ம தவறி போயிருந்தால் நாம் திருந்தி நம்ம மனம் திரும்பி நம் தேவனிடத்தில் வருவோமாக. Firstly, I want us to pray for either our superiors or our employees, our co-workers. Remember, the Lord said even to pray and bless our enemies. Our prayers can change things. அதாவது அடுத்ததாக நம்ம இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் சொன்னா நம்மளுடைய முதலாளிகளுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். அல்லது நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்களுடைய வேலை ஆட்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. அல்லது நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய சகா வேலை ஆட்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம சத்துருக்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Secondly, you may not like your job, but be thankful you have a job. இரண்டாவதாக ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற அந்த ஸ்தானமானது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நன்றி சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு ஒரு வேலை என்று தந்து இருக்கிறார். Those of you who have been looking for a job for a long time, you know how frustrating it was until you get a job. உங்களுக்கு யாரெல்லாம் வேலை அநேக ஆண்டுகள் தேடிக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் வேலை கிடைப்பது எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு ஒரு அலைச்சல் என்று சொல்லி. I've gone through that when economy was down. I know how frustrating it was for me going on interview after interview not getting a job. இந்த தேசத்தின் பொருளாதாரம் படியாக வீழ்ச்சியிலே போகும் பொழுது நானும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாக சென்றேன். எனக்கு தெரியும் அது எவ்வளவு ஒரு வெறுப்பை கொண்டு வரும், எவ்வளவு ஒரு அலைச்சலை கொண்டு வரும் என்று சொல்லி. Your work is hard, understand, but thank God you have a job. உங்களுடைய வேலை கடுமையாக இருக்கிறதா புரிந்து கொள்கிறேன், ஆனாலும் நீங்க அந்த வேலையை ஆண்டவர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Let's close our eyes just for a moment. I want every one of us pray for your superiors. They may be hard on you, difficult to bless them, but let's obey the Lord and bless them. Those under you, maybe you have not treated them well. Repent, bless them. Your co-workers, your people in the office who are against you, right this moment, even though it's difficult, pray and bless them. Just for a moment, let's pray and bless them. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய முதலாளிக்காக ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் முதலாளி கடுமையாக இருக்கலாம், அந்த கடுமையை நீங்கள் ஒரு ஓரத்தில் வைத்து அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு கீழாக நீங்கள் முதலாளியாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வேலை ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உங்களுடைய கோவர்க்கருக்காக நீங்க ஜெபம் பண்ண நீங்க ஆரம்பிக்கலாம்.